நம்ம கையில கொடுத்து அதுல முதல் பகுதியில மணவாளன் இதுவரையில் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து வந்து கொண்டு இருக்கிறோம். உங்களை யாராகிலும் ஒருவர் அன்மியூட் பண்ணி இதுவரையிலும் நம்முடைய மணவாளன் எப்படிப்பட்டவராய் இருந்தார் அப்படிங்கிறத எனக்கு தலைப்புகள் மட்டும் சொல்ல முடியுமா? யாராகிலும் இருக்கீங்களா? நீங்களா அன்மியூட் பண்ணீங்கன்னா யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்க, இல்லைன்னா நான் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு கேட்பேன். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? பிரபாலினி சிஸ்டர் ஆரம்பிக்கலாமா? பிரபாலினி சிஸ்டர், பத்மாவதி சிஸ்டர், விக்டோரியா சிஸ்டர். ஆமா, ரோஷன் பிரதர் வரைக்கும் நான் யாரையும் விட மாட்டேன். வரிசையா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். மனம் காத்த மணவாளன் நாங்கள் 8ஆம் மாசம் 2ஆம் தேதி பார்த்தோம். அதுக்கு முன்பதாக கடைசியாக நாங்க பார்த்தது மறுவாழ்வு தந்த மணவாளன். ஓகே, சூப்பர். பாஸ்டர் 2 விஷயம் சொல்லிட்டாரு. யாராவது இன்னும் 2 விஷயம் இருக்கு சொல்றீங்களா? மகிழ்ச்சியான தந்த மணவாளன், மறுவாழ்வு தந்த மணவாளன். வெரி குட். மகிழ்ச்சியை தந்த மணவாளன், மானங்காத்த மணவாளன், மறுவாழ்வு தந்த மணவாளன். அப்புறம் மறு வாய்ப்புகளை கொடுத்த நல்ல மணவாளனை கொடுத்து நம்ம பார்க்கணும். சரியா? சரி. சோ கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஆமா, உங்களை யாரோ ஒரு சகோதரி நான் கேட்டுக்கொண்டதன்படி உங்களுடைய நோட்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புனீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமா, சோ அழகா எழுதியிருந்தீங்க. நான் படிச்சு பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, உங்கள ஒருத்தங்களுக்கு அதை புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. சோ இந்த நாள்ல கூட நீங்க இன்னும் ஒரு காரியத்தை நம்முடைய மணவாளனை குறித்து தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நம்முடைய மணவாளனை குறித்து தெரிந்து என் கூட சேர்ந்து எடுத்து வாசிக்கலாமா? நேரடியா நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போயிடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துக்கு நேரம் அவங்க கவனத்தை திருப்புங்க. இங்க எல்லாருடைய வேதாகமத்திலையும் லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரத்துக்கு நேரம் திருப்பி கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல நிறைய முக்கியமான உபதேசங்களும் சத்தியங்களும் உண்டு. எல்லாருக்கும் லூக்கா 15 ரொம்ப பிடிக்கும், லூக்கா 19 ரொம்ப பிடிக்கும் இல்ல? ஆமா, இதெல்லாம் கொஞ்சம் ஃபேண்டசியா இருக்கும். ஆனா அந்த லூக்கா 13 நிறைய பேரால கவனிக்கப்படுற ஒரு காரியம் இல்லை. பட் ரொம்ப முக்கியமான சில பாடங்கள் இருக்கிறத நம்ம அதுல பார்க்கிறோம். அதுல இன்னைக்கு ஒரு மணவாட்டி மேல மணவாளன் வச்சிருக்கிற ஒரு கேரிங்கான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அது 6வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரையிலும் இருக்கிற பகுதியில இருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் வசனங்கள் 6ல இருந்து 9 வரையில் இருக்கிற 4 வசனங்கள். அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் தன் அத்திமரத்தை நட்டிருந்தான். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்றார். அல்லேலூயா. சோ உங்களை நிறைய பேர் ஊழியக்காரங்களா இருக்கீங்க. இந்த பகுதிக்கு நம்ம ஸ்டைல ஒரு தலைப்பு வைக்கலாம்னா என்ன வைக்கலாம்? நம்ம மணவாளனை குறிச்சு பார்த்துட்டு வந்துருக்கோம்ல, அழகா வாங்கல, நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு கற்றுக்கொள்வோம். யார் லைன்ல இருக்காங்க?
அதனாலதான் வீடியோ ஆன் பண்ண சொல்றது. ஏன்னா யார் லைன்ல இருக்கீங்கிறது தெரிய மாட்டேங்குது பாத்தீங்களா? பாஸ்டர் ஜெயசேகரன் ஐயா. ஆ ஓ praise you, pastor. ஆ சொல்லுங்கம்மா. இந்த இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு வச்சா என்ன வைக்கலாம்? நம்முடைய மலவாணருடைய கேரக்டர். பரிசுத்தவான்கள் சுத்திகரிப்பு. என்னம்மா? பரிசுத்தப்படுத்துதல் பரிசுத்தமாக்குகிற மணவாளனா? நல்லா இருக்கு. வாங்க வாங்க, கொஞ்சம் அப்படியே உள்ள வாங்க பார்க்கலாம். பத்மாவதி சிஸ்டர் சொல்லிட்டாங்க. உபாலினி சிஸ்டர். எப்பா எல்லாரும் காலையில இருக்கிறோம். இப்படி அமைதியா இருந்தீங்கன்னா எனக்கே பெட்ரூம்ல தூக்கம் வர மாதிரி இருக்கு. நான் காலையில் 2:30 மணிக்கு தான் இங்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஒரு மீட்டிங்காக வந்திருக்கிறோம். நேற்று நைட்டு 10 மணிக்கு மீட்டிங்கை முடிச்சு 11 மணிக்கு அடுத்த பஸ்ஸை பிடிச்சு நானும் என்னோட கை குழந்தைய தூக்கிட்டு இங்க 2:30 மணிக்கு வந்து இறங்கி, 3 மணிக்கு வந்து இறங்கி 4:30 மணிக்கு உங்க கூட ஜெபத்துல உட்காந்துருக்கேன். எல்லாரும் மௌனமா இருக்க கூடாது. சரி, இல்லைன்னா எப்போ போல நானே இன்னைக்கு பேசிட்டுமா? ஓகே. சோ மன்றாடுகிற மணவாளன் என்ற தலைப்புல இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு 1/2 hour கர்த்தருடைய காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். மன்றாடுகிற மணவாளன். சோ இந்த மன்றாட்டுங்கிற வார்த்தை இன்னைக்கு கிறிஸ்தவ கம்யூனிட்டியில மறக்கப்பட்ட ஒரு வார்த்தை அல்லது மறத்து போன ஒரு வார்த்தை. கண்கள்ல கண்ணீர் எல்லாம் வறண்டு போயிருச்சு பாருங்களேன். நம்ம கவலைக்காகவும் அவமானங்களுக்காகவும் துக்கத்துக்காகவும் அழுகிற அந்த கண்கள் இன்னைக்கு மற்றவருடைய பாரங்களுக்காக, மற்றவருடைய பாவங்களுக்காக, மற்றவர்களுடைய ஆத்தும இழப்புக்காக அழுகிறது குறைஞ்சு போயிருச்சு. ஆரம்ப காலங்கள்ல திருச்சபைகள்ல மன்றாட்டு ஜெபம் அல்லது பரிந்து பேசுகிற ஜெபம் அப்படின்னு ஒரு ஜெப வேலையே இருந்தது பாருங்க. இப்ப சொல்லுங்க, நம்முடைய திருச்சபைகள்ல கடைசியாய் அப்படி எந்த காரியத்திற்காக திருச்சபை ஓன்னு அழுது ஒரு பிள்ளைய பறிகொடுத்த தாயை போல மார்பிள் அடிச்சு, தான் மூத்த பிள்ளைய பறிகொடுத்த தகப்பனை போல தலையில அடிச்சு புலம்பி, அப்படி எந்த காரியத்திற்காக திருச்சபையில நம்ம கடைசியா ஜெபம் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. நான் தனி ஜெபத்தை கூட கேட்கல. திருச்சபை ஒரு மனவாட்டி. திருச்சபையா நம்ம கூடி கடைசியா எந்த விஷயத்திற்காக எப்பொழுது நம்ம மன்றாடி ஜெபித்தோம் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் நம்ம எவ்வளவு ஒரு வறட்சியான ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வறட்சியான ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப கூட ஒண்ணு இல்ல, வாங்க சேர்ந்து நம்ம கொஞ்சம் கண்ணீரோடு ஜெபிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு மிக முக்கியமான விஷயம் சொன்னா, இங்க இருக்கிற பல பேருக்கு கண்ணீர் வராது. ஆத்துமா கதரும், ஆத்துமா கதரும், ஆவியில தாகம் உண்டாகும். ஆனா அது சரீரம், கண்கள் கண்ணீர் வராது, வறண்டு போயிடுச்சு. பட் இன்னும் ஒன் திங், நம்முடைய மணவாளன் கண்கள்ல வழிகிற கண்ணீரால மட்டும் பரிந்து பேசுகிறவர்ல, தன்னுடைய ரத்தத்தினால பரிந்து பேசு, ரத்தத்தினால பரிந்து பேசு. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2வது பொதுவான நிருபத்துல ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறத நான் பார்க்கிறேன். என் கூட சரி யாராவது திருப்பி கொள்ளுங்க. 2வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எடுத்தீங்களா? கொஞ்சம் வேகமா. யோவான் எழுதின 1வது பொதுவான நிருபம், 2வது அதிகாரம் முதல் வசனம். சரி, நானே வாசிக்கட்டுமா? நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
எவ்வளவு பெரிய ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் இங்க ரொம்ப லைக் த சிம்பிள் லைக் த டச் சொல்லிட்டு போறாரு பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அது நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வலோகத்துடைய பாவங்களுக்காகவும் அவர் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். அவர் எப்படி அந்த பலியா அதை நிறைவேற்றுறாரு அப்படின்னா, நம்ம எல்லாம் நினைச்சபடி ஒரே தரம் சிலுவையில மரித்ததுனால மட்டுமல்ல, ஸ்டில் இன்றைக்கு வரைக்கும் பிதாவுக்கு முன்பாக ஆமென் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு மகா பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு தேவ மனுஷர்களே, என் அன்பு தேவ ஊழியர்களே, நம்ம எல்லாம் ஒரு காரியத்தை மறந்துட்டோம். இந்த உலகத்திலேயே மிக ஓல்டஸ்ட் ஏஜ் ஆஃப் த மினிஸ்ட்ரி அப்படின்னா தட் இஸ் கால்ட் இன்டர்செஷன் மினிஸ்ட்ரி. பரிந்து பேசுகிற ஊழியம். ஆமென். இந்த உலகத்துல மனுஷனை உருவாக்க தொடங்கினதும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான். ஒரு மனுஷன் பாவம் செய்த போது அவனை விட்டு கொடுக்காம ஆண்டவர் திரும்ப திரும்ப அவனை நேசிச்சு இழுத்து கொண்டு வந்த காரணமும் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல மனுஷனை படைக்கும் போது கர்த்தராகிய தேவன் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நம்முடைய சாயல்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு ஒரு ப்ளூரல்ல ஒரு வேர்ட் இருக்கிறத நம்ம பார்ப்போம். ட்ரினிட்டிக்கு ஆதாரமாக ஆதியாகமத்தில் நம்ம பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையில அது ஒண்ணு. முதல் அதிகாரத்துல காணப்படுகிற வார்த்தை ட்ரினிட்டி, திரித்துவம், திரியேகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? தேவனுடைய மூன்று ஆழ்த்துவ தன்மைகள், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். மூன்று பேரும் they are called each other and communicate and have a desire to create the man. அங்க படைக்கணும்னு சொல்லி பேசுறாங்க. அருமையான தேவ மனுஷி பரிசுத்தாவியானவருடைய மகாபெரிய எழுப்புதல் இந்த பூமியில நடப்பித்த கர்த்தர் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் தான் கேத்ரின் குல்மன். அவங்க தன்னுடைய புத்தகத்துல இப்படி எழுதுறாங்க, இந்த சீன், த கிரியேஷன் சீன்ல மூன்று பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. பிதாவானவர் உயர் குணமான சிங்காசனத்துல, வலது வாரச்சத்துல பரிசுத்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த இடத்துல இன்னொரு இடத்துல ஆவியானவர் இருக்கிறாங்க. இப்ப மூன்று பேர் இணைந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் இந்த மாதிரி ஒரு தூதனும் அவன் சேனையை இழந்துட்டோமே, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது பிதா சொல்றாரு, ஓகே, நம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படி ஒரு மனுஷனை படைக்கலாமேப்பா அப்படின்னப்போ சொல்லிட்டு சொல்ற, ஒருவேளை அவன் விழுந்துட்டானா, அவனும் இப்படி போயிட்டானா என்ன பண்றது அப்படிங்கும் போது இயேசு கிறிஸ்து சொன்னாரா, கவலைப்படாதீங்க தகப்பனே, அப்படி மனுஷன் விழுந்து போனானா அவனுக்காக நான் மனுஷ ரூபத்துல போய் அவனுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து அவனுக்காக நான் என்னுடைய ரத்தத்தை பலியா செலுத்தி என் ஜீவனை பலியா செலுத்துறேன், அப்படி அவனை மீட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திருப்பி கேட்டாரா, ஆவியானவரே எனக்கு உங்க உதவி தேவை, நீங்களும் நானும் சேர்ந்தோம்னா இந்த மன்றாடுகிற ஊழியத்தை, அவனை மனம் திரும்ப செய்கிற ஊழியத்தை, அவனை மறுபடியும் மீட்டுக் கொள்கிற ஊழியத்தை நம்ம செஞ்சிட முடியும். இது ஒரு கற்பனை காட்சியை போல கேத்ரின் குல்மான் டிஃபைன் பண்ணாலும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நமக்கு தெரியாமலேயே ஒரு மன்றாட்டு ஜெபம் நமக்காக நடந்துகிட்டு இருக்கு, நம்மளை மீட்டெடுப்பது. The intercession prayer, intercessory prayer இருக்கு பாருங்க, அது that's a very must. இயேசு கிறிஸ்துடைய கண்களை இன்னமும் ஈரங்காயல அவர். உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை கூட எடுத்து காண்பித்து கொடுக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிறது. எனக்காக எல்லாரும் கொஞ்சம் பைபிளை காலையில திருப்பலாமே. நம்ம வாழ்க்கை திரும்பணும்னா பைபிளை திருப்புறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம், திவ்ய வாசகனாக யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல 5வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தா கொஞ்சம் டெப்த் புரியும். 6வது வசனத்துல அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஜெய கம்பீரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். 5வது வசனத்துல பாருங்க, மூப்பரில் ஒருவன் என் நோக்கி அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை திறக்க அதன் 7 முத்திரைகளை உடைக்க ஜெயம் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு நல்ல ஹீரோ இன்ட்ரடக்ஷனை கொடுத்து, ஒரு மாஸ் இன்ட்ரடக்ஷனை கொடுக்கும் போது அங்க ஹீரோ எப்படி வரணும், அது ஜெய கம்பீரமா யூதா கோத்திரத்து சிங்கமா வரணும் இல்லையா? அந்த சிங்கம் இன்றைக்கும் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வசனத்தோட ஆரம்பத்துல ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. தமிழ் ரொம்ப அழகான மொழி. என் கையில இருக்கிற டிரான்ஸ்லேஷன்ல அடிக்கப்பட்ட வண்ணமாயின்னு இருக்கு. ஒருவேளை உங்க கையில இருக்கிற வேதாகமத்துல வேற ஏதாவது வார்த்தைகள் பயன்படுத்திருப்பானா எனக்கு சொல்லுங்களேன். ஓகே, அப்ப ரோஷன் பிரதர் கையிலயும் அப்படிதான் இருக்கு இல்ல? 6வது வசனம் பிரதர்,
6வது வசனத்துல அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி உங்ககிட்டயும் சிங்காசனம் அப்படிதான் இருக்கு இல்லையா? ஸ்ரீலங்கன் டிரான்ஸ்லேஷன்ல வேற ஏதாவது மாடுலேஷன் இருக்கா? மெனி ஆஃப் பீப்புள் ஆர் ஸ்ரீலங்கன் பீப்புளா இருக்கிறீங்க. ஐ வாண்ட் டு நோ. நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். உங்க கையில வேற ஏதாவது டிரான்ஸ்லேஷன் இருக்காமா? இல்ல பாஸ்டர். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட எண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட சிங்காசனத்தில். வண்ணமாய் இல்ல ம், ம்.